எதிர்காலம் நீங்க தான், என் சபை நீங்க தான், என் மனவாட்டி நீங்க தான், என் மனவாளன் நீங்க தான், எதிர்பார்ப்பு நீ தான், என்னோட வழக்கறிஞர் நீ தான், என் மருத்துவர் நீ தான் சொல்லி பாருங்க. கர்த்தர் கிருபையான கருத்தை வாரத்தில் பார்ப்போம். ஹல்லேலூயா. இந்த மாதத்துல பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க தான் சொல்லி பாருங்க, சரண்டர் ஆகி பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறதை பார்ப்பேன். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்து பாருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறது அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்களை காணும் சொல்லும்படி அவர் செய்கிறதை நான் நின்று பார்ப்பேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் நடத்துகிற பாதைகள்லாம் நன்றி சொல்லுங்க. கடந்த மாதம் முழுவதும் எல்லா பாதை நடத்தி வந்தாரு. சந்தோஷமான பாதை நடத்தி வந்தாரு. இக்கட்டான பாதை சந்திக்க செய்தாரு. அதை தாண்ட கிருபை செய்தாரு. அதை சமாளிக்க அந்த கிருபை செய்தாரு. அது தாங்க இறுதித்து கொடுத்தாரு. எல்லாவற்றையும் மேற்கொள்ள கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார்ல, நன்றி சொல்லி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, நீ நடத்துகிற எல்லா பாதைக்காக நன்றி ஆண்டவரே. நீ செய்கிற எல்லா காரியத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஓ, உம்மை விட வேற யாரும் ஆண்டவரே, உமக்கு மேலாக யாரும் ஆண்டவரே. நாங்கள் கேள்வி கேட்பதற்கு நாங்கள் தகுதியானவர் அல்ல, ஆனாலும் கர்த்தர் ஏற்ற காலத்திலே ஏற்று செய்கிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, அநேக கருத்தில் இன்று வரைக்கும் வைச்சிருக்கிறீர்கள். ஆட்களை அனுப்புகிறீர், ஏற்ற ஆட்களை அனுப்புகிறீர், ஏற்ற காரியங்கள் செய்கிறீர். அநேக தயவு எடுக்க பண்ணியிருக்கிறீர். ஓ ஹல்லேலூயா. எங்களை தாங்கி இருக்கிறீர், எங்களை தப்பித்து வழி செய்திருக்கிறீர், எங்களை பாதுகாத்திருக்கிறீர், எங்களை நேசிக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் நடத்துகிறப்பா. ஓ ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் நம்ம கடந்த பாதையில வந்திருப்பாங்க, ஆனால் அவர்களுக்கு இல்லாத ஒரு சந்தோஷம், அவர்களுக்கு இல்லாத ஒரு பலன், அவர்களுக்கு இல்லாத சத்துவம். அதே பேர் பார்த்தீங்கன்னா சில தனிமையாய் போயிடுவாங்க. இல்ல தாங்களே என்ன சொல்றது, பாதிப்புகளாக நம்ம தன்னை பாதிப்புகளாக்குவாங்க. இல்லையா, தற்கொலை கூட பண்ணிப்பாங்க. ஆனா அதெல்லாம் இல்லாம அந்த சூழ்நிலை மேற்கொள்ள வைச்சார்ல, ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் கருத்தை பலமான வைச்சார்ல, ஹல்லேலூயா. நம்மளை நடத்தினார்ல, நம்மளை கிருபையா தப்பு வச்சார்ல, நமக்காக இரக்கம் காட்டினார்ல, ஆட்களை அனுப்பினார்ல, தைரியத்தை கொடுத்தார்ல, நம்ம குடும்பத்தை பாதுகாத்தார்ல, நன்றி சொல்லி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. அதுக்கு அவர் சமூகம் வேணும், நாம அவர் சமூகத்தில் இருக்கணும். அவர் சமூகம் அவர் நோக்கி பார்க்கும்போது என் வாய் விரிவாய் திறக்கும், வாய் விரிவாய் திறக்கும். அவர் துதிகளை பாடும், அவர் செய்த நன்மைகளை சொல்லி துதிக்கும். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அர்ப்பணிப்போடு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் ஆண்டவரே ஒப்புடுறேன். ஆண்டவரே, என் குடும்பத்தை, என் கணவனை, என் மனைவியை, என் பிள்ளைகளை, என் சூழ்நிலையை, எதிர கோட்டைகளை, என் வழியை, என் பாதாளத்தை ஆண்டவரே எல்லாத்தையும் ஒப்பு கொடுங்கப்பா. என் ஆராதனை செய்ய ஆண்டவரே. சத்துருவான் வெட்கப்பட்டு போவானாக, என் ஆராதனை சத்துருவான் வெட்கப்பட்டு போவானாக. உன் கரம் என்னோடு இருப்பதாக, உன் கரவை பலப்படுத்துவதாக ஆண்டவரே. சத்துருவை விரட்டுறப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துருவானவன் எப்பேற்பட்ட காரியம் கொண்டு கிட்ட வந்தாலும் நாம் அவர் துதிக்கும் போது அவன் விலகி ஓடும். சத்துரு வருவான் தான் இல்ல சொல்ல. ஹல்லேலூயா. இயேசுவானவர்கிட்டயே வந்து சோதிச்சார்ல, முதலாவது உபவாசம் பண்ணிட்டு வராரு. முதல்ல வந்து யார் தெரியல, முதல்ல வந்து பேசுறது சத்துரு தான். நிறைய ஆசைகளை காட்டுறாங்க. இதை பண்ணு, அதை பண்றேன், இதை சொல்லு, ஒரு தடவை சொல்லு. யாருக்கிட்ட? அகிலத்தையும் படைத்து உருவாக்கினர்கிட்டயே, நமக்காக மனிதனாய் மாறி வந்திருக்கிட்டே சத்துரு சொல்றான். நாம ஏமாத்துறோம். அநேக ஆசை வார்த்தைகள் வரதான் செய்யும், அநேக கஷ்டங்கள் வரதான் செய்யும், அநேகர் நம்மளை ஏமாத்ததான் செய்வாங்க. ஆனா ஒண்ணு சொல்லுங்க, ஒண்ணு சுதாரிச்சு கொள்ளுங்க. இதெல்லாம் என்னை ஏமாற்றுவதற்கும்
என் பரிசுத்த வாழ்க்கையை கெடுப்பதற்கும் என் துதியை குறைப்பதற்கும் மட்டுமே சொல்லி ஆண்டவரே நாம நோக்கி பார்க்கிறோம்ப்பா. நீர் என்னோடு இருக்கிறீர், உடைய வாக்குத்தத்தங்கள் என்னோடு இருக்குது, வசனம் என்னோடு இருக்குது, உன் கரம் என்னோடு சொல்லி பாரு. சத்துரு எப்போதே ஓடுவான். ஹalleluya, ஓ ஹalleluya, ஓ ஹalleluya. அதுக்கு தாங்க அந்த பாடல் அழகா பாடினாரு. நான் போன வாரம் அந்த பாட்டு தான் பாடினேன். கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ. எல்லாம் சேர்த்து பாடலாம் ஒரே குரலாய். கூடவே ஓ இயேசுவே, நிலை கண்ணீர் வடிக்கிற நிலையா இருக்கும். கண்ணீரை காண்கிறவர், கண்ணீரை துடைக்கிறவர், உன் கண்ணீருக்கு பதில் தருகிறவர் அவர் மாத்திரமே, அவர் மாத்திரமே. எல்லாரும் இருப்பாங்க, நீங்க நேசிக்கிறவங்க இருப்பாங்க, இல்ல சொல்லல, உதவுவாங்க, இல்ல சொல்லல, நல்லவங்களும் இருக்கிறாங்க, நமக்காக கண்ணீர் வடிக்கிறவர்கள், நமக்காக அழுகிறவர்கள், நமக்காக வழக்காடுகள் இருக்கிறாங்க, நான் இல்ல சொல்லல. ஆனாலும் அவர்களுக்கெல்லாம் மேலானவர், அவர்களெல்லாம் மேலான ஞானத்தை கொடுக்கிறவர்,
மேலான வார்த்தைகளை சொல்லுகிறவர், ஆறுதல் படுத்துகிற வார்த்தையை சொல்லுகிறவர் அவர் மாத்திரமே. ஒருவேளை சில காரியங்கள் வெளியரங்கமா தெரியலாம், சில காரியங்கள் என் கண்ணீர் வெளியே சொல்ற அளவுக்கு இருக்கலாம், என் கஷ்டம் வெளியே தெரிகிற அளவுக்கு இருக்கலாம். தெரியும், உடலில் வெளி விதமான எப்படி சொல்றது பலவீனங்கள், காயங்கள் எல்லாம் தெரியும். ஆனா இருதயத்தில் இருக்கிற பலவீனங்கள், காயங்கள், யாருன்னு சொல்ல முடியாத பலவீனங்கள், யாரும் அறியாத பலவீனங்கள் அறிந்திருக்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரமே. அவர் ஒருவர் மாத்திரமே. வெளிப்புறத்தில் தெரிகிற பலவீனத்துக்கு மருத்துவர்கள் இருக்கிறார்கள். வெளிப்புறமா இருக்கிற கடன் பிரச்சனைக்கு ஒருவேளை நம்மளை மிகவும் நேசிக்கிறவர்கள் கொடுத்து தாங்குவாங்க. வெளிப்புறமா தெரிகிற காயங்களுக்கு மருந்து போடுகிற சிலர் இருப்பாங்க, இல்ல சொல்லல. வெளிப்புறமா இருக்கிற தோல்விகளுக்கு வெற்றிக்கு உதவி செய்கிற சில நபர்கள் இருப்பாங்க, இல்ல சொல்லல. வெளியே சொல்ல முடியாது, வெளியே யாரும் பகிர்ந்து கொள்ள முடியாமல், வெளியே சொல்ல முடியாத இருதயத்திற்கு காயங்கள், வெளியே காணப்படாத தனிமையான காரியங்கள் அறிந்தவர், தெரிந்தவர், புரிந்தவர், அனைத்தையும் மாற்றுகிறவர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எப்படி நம்ம ஆராதிக்கிறோம்? சில நேரத்தில் கண்ணீர் விட்டு ஆராதிக்கிறோம், சில நேரத்தில் சத்தமாய் ஆராதிக்கிறோம், சில நேரத்தில் சந்தோஷமாய் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அவருக்கே சத்துருவானவன் எது வந்தானா நம்ம ஏமாத்துறோம். அதை மேற்கொண்டு ஓட்டுதாங்க. துதி மட்டும் நான் மேற்கொள்ளும், துதி மட்டும் நான் ஜெயத்தை உண்டு பண்ணோம், துதி மட்டும் உடலை கண்ணுகளை அறுக்கும், துதி மட்டும் நான் எரிகோ சுவரை உடைக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? சில நேரத்தை, சில காலத்தை அவர் குறித்திருப்பார். எத்தனை தடவை சுத்தணும், அதுல சுத்தணும், அந்த நேரத்தில் துதிக்கூடாது. கடைசியா சொல்றார் துதினா அப்ப துதிக்கணும். ஆமென். புரியுதா? சில நேரத்துல அமைதியா ஒரு சமூகத்துல அமர்ந்திருக்கணும்னா அப்ப நம்ம அமர்ந்திருக்கணும். அமர்ந்து காத்திருக்கும் போது ஒரு நாள் கர்த்தர் சொல்வாரு, ஆரவாரமா துதி, இப்போ ஆரவாரமா செய்ய நான் நீ பார்ப்ப செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். உடையும், அது எப்படி தான் உடையும்? நம்ம பக்கம் விடாது. ஏறி போகிற மாதிரி, ஏறி மேற்கொள்ற மாதிரி, ஏறி தாண்டுற மாதிரி சாதகமாக எதிர்பக்கம் விடும். எரிக கோட்டை அறுத்தவங்க எரிக கோட்டை ஓடுதல் சொல்லுவாங்க, எப்படி தான் ஓடுது? ஏறி போற மாதிரி உள்பக்கம் தான் சுவர். அப்படி இருக்கவங்க செய்யும். ஹல்லேலூயா. சில நேரத்துல அமைதியா இருக்கணும், சில நேரத்துல பிரசன்ஸ்ல அமைதியா இருக்கணும். ஆனா துதிக்க சொல்லும் போது ஆரவாரமா துதிக்கணும். நாம அப்படி இல்லை, எல்லாத்தையும் தலைகீழா தான் செய்யறோம். எப்போ துதிக்கணுமோ அப்போ துதிக்க மாட்டோம், எப்போ துதிக்க கூடாது அமைதியாக சொல்றோம் அப்போதான் சத்தம் பயம். அது தப்பு. ஹல்லேலூயா. அந்தரங்கத்துல கதவை சாத்தி கொண்டு ஜெபினா ஜெபி. ஏதோ வார்த்தைகளுக்கு அவர் சொல்றதை செய்யும் போது கர்த்தர் எல்லாவற்றையும் சாதகமாய் மாற்றுவார். கண்ணீர்களை கர்த்தர் துடைப்பார். ஒருவேளை நான் சொல்றேன், சகோதரரோ சகோதரியோ கூட பிறந்தவங்க தாயும் தகப்பனும் இல்லாமல் போனாலும் எல்லாவற்றுக்கும் மேலானவர் நமக்கு தாயுமாய், தகப்பனாய், சகோதரராய், கணவராய், உறவினராய், பிள்ளைகளாய் கூடவே இருப்பாருங்க. அது யாருக்கும் தெரியாது, அனுபவிச்சவங்க மாத்திரமே தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சொல்லலாம், ஐயா
சொல்லலங்க. நாங்களும் அந்த பாதையில கடந்து வந்திருக்கிறோம். தைரியமா சொல்றோம். ஹல்லேலூயா. யாருமே கிடையாது, யாருமே கிடையாது, யாருமே கிடையாது. ஆனா ஒருவர் வந்தார், இன்றைக்கு இருக்கிறாரு, இனிமேலே என்னோடு இருப்பாரு. அவர் நான் ஜெயம் கொடுக்கிற தேவன், என்னை ஜெயிக்க வைக்கிற தேவன். நான் எப்பமா அதை சொல்ல, ஆண்டவரே நீங்க இருங்க, நீங்க இருங்க. எனக்கு நீரே வழி, நீரே ஜீவன் ஏசையா. மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. சில ஆசீர்வாதங்கள் தடையாவே இருக்குது. வரோம், செபிக்கிறோம், ஆண்டவரோம், பாடுறோம், தனிப்பட்ட உட்கார்றோம், எல்லாம் பண்றோம். ஆனா ஏன் சில காரியங்கள் தடைப்படுது? ஏன் சில ஆசீர்வாதங்கள் தடைப்படுது? ஏன் சில காரியங்கள் நோக்கி போக முடியல? ஏன் இந்த வாழ்க்கையில நடக்கல? ஏன் இது வந்து கேள்விக்குறியாவே இருக்குன்னா, நம்மளை ஆராய்ந்து பார்க்கும் போது நாம யாரையோ ஒருத்தர் சார்ந்தே இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒண்ணு சில போதங்களை சார்ந்தே இருப்போம், சில நேரத்துல கணவரை சார்ந்து இருப்போம், இல்ல சில நேரத்துல மனைவி சார்ந்தே இருப்போம், இல்ல பிள்ளைகள் செய்வாங்க சார்ந்து இருப்போம். ஆனா தேவனை உயர்த்துவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனா கடைசியா பாருங்க, என் பையன் வளர்ந்தா பார்த்துப்பான், அவன் கொஞ்சம் வளர்ற வரைக்கும், ஐயோ எங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போயிருக்காரு பார்த்துப்பாரு, அவர் சம்பாதிச்சு வருவார், கண்டிப்பா பாப்பாரு அப்படின்னு சொல்லுவோம். பாப்பாரு தான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நம்ம நம்மள அறியாம செய்யறாங்க. அவங்க வருவாங்க, பேசுவாங்க, அவர்கள் வருவாங்க, எனக்காக வழக்காடுவாங்க, அவர்கள் அவரை விட்டுடுறோம், சிஸ்டத்தை பிடிச்சுக்கிறோம். ஹல்லேலூயா. யாருக்குமா பார்க்கணும்? சிஷ்யங்களை பார்க்கணும்னா அப்புறம் மத்தது சிஸ்டம்லாம் தானா அதோட வேலைகளை செய்ய என்ன பண்ணுறது தெரியுமா? சாதாரண பேப்பர் கூட அது செய்யற வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நாம டாக்டர்
ஹalleluya. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அவரை பாருங்க, இது சாதாரண பாட்டு போகுதான், ஆனா கர்த்தர் அந்த பாட்டு பேசுவார். கலங்கிற நேரத்துல நீதான்பா. சில நேரத்துல கர்த்தர் உடைப்பாரு, சிருஷ்டிப்பாரு, சீர்படுத்துவார், சரி செய்வார். எல்லாவற்றையும் அர்ப்பணிச்சு சரண்டர் ஆயிடும். ஆண்டவரே நான் சரண்டர் ஆகிறேன். எனக்கு தெரியல, நான் ஒரு வேலை நான் இது நடக்கும்னு போய் பார்த்தேன், தெரியல. ஒரு கைதி கூட என்ன பண்ணுவாங்க, சரண்டர் ஆயிட்டோம் வச்சுக்கலாம், அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வேற மாதிரி ஆயிடும். அதான் கர்த்தர் எதிர்பார்க்கறது சரண்டர். நீ என்கிட்ட ஒப்பு கொடுத்துருப்பா, நீ என்கிட்ட ஒப்பு கொடுத்துருப்பா, நான் பார்த்துக்கிறேன். நீ ஏன் கஷ்டப்படுற? நீ நல்லா ஃப்ரீயா இரு, நான் பார்த்துக்கிறேன். உட்கார்ந்துமா, நான் செய்கிற காரியத்தை நீ உட்கார்ந்துமா, அப்படி சொல்லுவாங்க. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியது. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியது. உடைத்து உருவாக்கி சிருஷ்டித்து சீர்படுத்தினி சீர்படுத்தினி பிரியாதிருந்தீ. உடைத்தி எல்லாம் சொல்லுங்க, உடைத்தி ஆண்டவரே.
எதிர்காலம் உடைக்கப்பட்டதா இருக்குதா? இல்லை, இன்னைக்கு சூழ்நிலை உடைந்து இருக்கிறதா? உடைக்கிறார், உருவாக்கவே. நம்மளை சிக்ஷிக்கிறார்னா சீர்படுத்தவே. பலவீனம் ஆயிடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க, பலவீனம் போயிடாதீங்க, அவர் சமூகத்தை விட்டு தூரம் போயிடாதீங்க. எல்லாமே நம்மளை சீர்படுத்துறதுதான். ஒரு தங்கத்தை எப்படி செய்வாங்க தெரியும்ல? அது தனியா சொல்லணும் அவசியம் இல்லை. அது சூடாக்கி 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 அழுக்கிற அழுக்கெல்லாம் எடுத்து தேவலா கால்கள் எடுத்து அழகா கிண்டுற ஒரு பொண்ணாய், அநேக விரும்புகிற பொண்ணாய், அநேக ஆசைப்படுத்தி வாங்கி கொடுக்கிற பொருளா இன்னைக்கு நம்மளை புடமிடுறாருனா, நம்மளை சுத்தம் செய்யறாருனா, நம்மளை சூடாக்குறாருனா, நம்மளை உடைக்கிறாருனா, அநேகர் விரும்புகிற பாத்திரமாய், அநேகர் விரும்புகிற கதாபாத்திரமாய், அநேகர் ஏற்றுக்கொள்ளுகிற காரியமாய், அநேகர் நம்ம அக்செப்ட் காரியமாய் மாற்றுவாருங்க. அவர் நடத்துகிற பாதை இப்ப புரியாது. ஓ ஹல்லேலூயா, யாரும் இல்லாத நேரத்தில் அவர் கரம் இருந்ததுங்க. கடந்த மாதம் யோசித்து பாருங்களேன், ஒருவேளை என் பாதை புரிந்தது, ஆனாலும் அவர் கரம் நம்மோடு இருந்தது, ஒவ்வொரு நேரம் இருந்தது. யோசித்து பார்த்து சொல்லுங்க, எதிர்பாராத காரியம் செய்தீங்க ஆண்டவரே. உடைந்த பாத்திரம் அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? சரண்டர் ஆயிரம்பா, சரண்டர் ஆயிரம் ஆண்டவரே, எல்லாத்துக்கும் சரண்டர் ஆயிரம்பா. யார் மேல கோபமாக சரண்டர் ஆயிரம், யார் மேல குற்றப்பட்டு சரண்டர் ஆயிடுறேன். ஒருவேளை உண்மையே நான் குற்றப்பட்டுனா, உண்மையே நான் கேள்வி கேட்டுனா, இன்னைக்கு நான் சரண்டர் ஆயிரம் ஆண்டவரே. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நினைச்சா எல்லாம் மாறும் ஆண்டவரே, நீங்க நினைச்சா எல்லாம் கிடைக்கும் ஆண்டவரே, நீங்க நினைச்சா எல்லாம் தயவு கிடைக்கும் ஆண்டவரே, நீங்க நினைச்சா சூழ்நிலை மாறும் ஆண்டவரே, நீங்க நினைச்சா வெற்றியாய் மாறும் ஆண்டவரே, நீங்க நினைச்சா காலேஜ் சீட்டு கிடைக்கும் ஆண்டவரே, நீங்க நினைச்சா படிப்புக்கால வெற்றி வர ஆண்டவரே. எல்லாரும் எல்லாம் உணர்ந்து சொல்லுங்க, ஒரு தடவை எல்லாம் வாய்கள் தர சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நீங்க நினைச்சா, நீங்க நினைச்சா, நீங்க நினைச்சா, நீங்க நினைச்சா எனக்கு தேவையான காரியங்கள் வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே. நீங்க நினைச்சா எதிராக காரியங்கள் எல்லாம் மாறும் ஆண்டவரே. நீங்க நினைச்சா என் படிப்பு காரியத்தில் வெற்றி வர ஆண்டவரே. நீங்க நினைச்சா என் கணவர் மாறுவார் ஆண்டவரே. நீங்க நினைச்சா என் மனைவி
என்ன மறந்தா எங்கே போவேனா? உடைந்த மாத்திரம் தான் அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீ இது யார்? உடைந்த மாத்திரம் தான் அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீ இது யார்? உதவாத நீர் உறவாடி நீங்க எல்லாம் என் பொழுது பிரியாதே. நீங்க எல்லாம் என் பொழுது பிரியாதே. நீங்க எல்லாம் என் பொழுது நீங்க இல்லாமல் எப்பொழுதும் உம்மை மறந்து வாழ்ந்தவன் தான். உம்மை மறந்து வாழ்ந்தவன் தான் அது உமக்கே தெரியும். உம்மை மாறுதலிச்சவன் தான் இந்த உலகே. உம்மை மறந்து வாழ்ந்தவன் தான். எல்லாம் சொல்லப்பா நான் மறந்துட்டாண்டவரே. எத்தனையோ காரணம் மறந்துட்டாண்டவரே. இது உலகே உதவாத எண்ணில் நீ உறவாடி நீங்க இல்லாமல் என் பொழுது பிரியாதே. உறவாத எண்ணில் நீ உறவாடி நீங்க இல்லாமல் என் பொழுது பிரியாதே. நீங்க இல்லாமல் என் பொழுது பிரியாதே. நீங்க இல்லாமல் அப்படியே அப்படியே முழங்கால் படிட்டு ஆண்டவரே எல்லாம் முழங்கால் படிச்சு பலவீனத்தெல்லாம் மறந்துடுங்க ஆண்டவரே. நான் சரண்டர் ஆகிறப்பா, நான் சரண்டர் ஆகிறேன் ஆண்டவரே. நான் ஒப்புடுகிறேன் ஆண்டவரே. நீங்க நினைச்சான்ற வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. சபையா சேர்ந்து சொல்லுங்க. நீங்க நினைச்சா ஆண்டவரே. நீங்க நினைச்சா எல்லாமே மாறும். நீங்க நினைச்சா எல்லாம் மாறும். என் கட்டுகள் அறும் ஆண்டவரே. நீங்க நினைச்சா என் சூழ்நிலை மாறும் ஆண்டவரே. நீங்க நினைச்சா என் வியாதிகள் மாறும் ஆண்டவரே. நீங்க நினைச்சா என் எதிர்காலத்தில் எல்லாம் நிறைவேற ஆண்டவரே. நீங்க நினைக்கணும்ப்பா, நான் நினைக்க கூடாது. எனக்காக வழக்காடும் நினைக்க கூடாது. எனக்காக மருத்துவர் பார்க்க நினைக்க கூடாது. எனக்காக பரிந்துரை பேச நினைக்க கூடாது. எல்லாவற்றுக்கும் மேலானவர் நீங்க நினைச்சா. ஹல்லேலூயா. நீங்க நினைங்க ஆண்டவரே. அப்பா என்ன நினைங்க அப்பா. என் குறைகள் தெரியும், என் பலவீனங்கள் தெரியும், என் ஆண்டவரே கோபங்கள் தெரியும், என் சாபங்கள் தெரியும். நான் கோபப்படுறேன் உமக்கு தெரியும். நான் சில தவறுகள் செய்யறேன் உமக்கு தெரியும். ஆனால் நீங்க நினைங்க அப்பா. நீங்க நினைங்க ஆண்டவரே. நீங்க நினைங்க ஆண்டவரே. என் குடும்ப சூழ்நிலை நீங்க நினைங்க ஆண்டவர் சொல்லி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்க நினைச்சா எல்லாம் மாறுமே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லையே. நீ நினைச்சா கூடாத காரியம் ஒன்றுமில்லையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒப்பு கொடு. கர்த்தர் மாற்றுவார். உன் சிறையிருப்பை மாற்றுவார். ஓ ஹல்லேலூயா. எல்லா விதமான காரியத்தை மாற்றுவார். உன் கணவரை மாற்றுவார். உன் பிள்ளைகளை மாற்றுவார். நீ போராடாத, அவரை மாத்திர நினை. அப்பா நீங்க நினைச்சுங்க ஆண்டவரே. நீங்க நினைங்கப்பா. நீங்க நினைங்க ஆண்டவரே. யார் நினைப்பேன்னு வானாப்பா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தானே. நீங்க நினைச்சா அற்புதம் தானே. நீங்க நினைச்சா விடுதலை தானே. நீங்க நினைச்சா சமாதானம். நீங்க நினைச்சா மாற்றம் ஆண்டவரே. நீங்க நினைச்சா எல்லாம் மாறும். ஹல்லேலூயா. நீங்க நினைச்சா ஒரு நொடியில எல்லாம் மாறும்ப்பா. என் வேதனைகள் மாறும் ஆண்டவரே. என் கண்ணீர்கள் மாறும் ஆண்டவரே. என் கடன் பிரச்சனை மாறும் ஆண்டவரே. என் குடும்ப சமாதான சூழ்நிலை மாறும் ஆண்டவரே. எனக்கு எதிராக எல்லா நாவுகளும் மாறும் ஆண்டவரே. எனக்கு எதிராக எல்லா பொல்லாத கண்களும் மாறும் ஆண்டவரே. அதுக்கு ஒண்ணுதான் ஆண்டவரே. நான் ஒப்புடுகிறேன் ஆண்டவரே. நான் சரண்டர் ஆகிறேன்ப்பா. நான் சரண்டர் ஆகிறேன் உம்மிடத்துல. சரண்டர் ஆகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே நான் வேற ஆட்கள்கிட்ட போய் நிற்க கூடாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
ஆண்டவரே அப்பா இந்த புதிய மாதத்துக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த புதிய மாதம் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தை காண செய்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க தாமே இந்த மாதத்தின் 2வது நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தை முழுவதுமா ஒப்புடுறேன் ஆண்டவரே. அப்பா எனக்கு ஆண்டவரே கொடுக்கல் வாங்கல் ஒப்புடுறேன், என் வருமானத்தை ஒப்புடுறேன், என் காணிக்கையில் ஒப்புடுறேன், என் தசமாக ஒப்புடுறேன், என் வேலை எல்லாம் சொல்லுங்க ஒப்புடுங்க, என் வேலையை ஒப்புடுகிறேன், என் குடும்ப சூழல் ஒப்புடுகிறேன், என்னோட பாதையில் ஒப்புடுறேன், என் பிரயாணத்தை ஒப்புடுகிறேன். எல்லாத்தையும் கர்த்தர் மாற பண்ணுவீராக, ஆசீர்வாதம் தருவீராக, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவீராக, வாக்குத்தத்தை நிறைவேற்றுவீராக. 2 தீமோத்தேயு கர்த்தாவே 4:18 நிறைவேற்றுவீராக. ஆமாண்டவரே இந்த மாதம் முழுவதும் கர்த்தாவே மீதம் எடுக்கிற அளவுக்கு கர்த்தர் மாற்றுவீராக. என் குடும்ப சமாதானம் வருவதாக, என் பிள்ளைகள் சபைக்கு வருவார்களாக, குடும்ப வருவாங்க சொல்லி ஒப்புடுங்க ஒப்புடுங்க. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே நீங்க நடத்துங்கப்பா, நீங்க கூட இருங்க, என் கூடவே இருங்க. நாங்க பாடுறது போல கர்த்தாவே நீங்க கூட இருங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா பேசும்போது வார்த்தைக்காக நன்றி. நீங்க கொண்டு வந்த வார்த்தைக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. நீங்க எப்படி பேச விரும்புகிறோம், எப்படி எங்களோட இடைப்பட விரும்புகிறோம் கர்த்தர் இடைப்படுவீராக. அப்பா நீ எப்படி பேசணுமா கர்த்தர் பேசுங்க ஆண்டவரே. கண்டிப்பா பேசணும், கண்டிப்பா பேசுங்க ஆண்டவரே. சமாதான வார்த்தை இல்லாத சமாதானம் பேசுங்க ஆண்டவரே. அது வெறும் வார்த்தை இல்லாதபடி எங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்கிற வாழ்க்கையை மாற்றுவதாக, கிரியை செய்வதாக ஆண்டவரே. ஹalleluya. நான் ஒப்புடுறேன் கர்த்தாவே, ஒப்புடுறேன். பேசுகிறது மகன் அல்ல, நீரே பேசுவீராக, நீரே எங்களோடு இடைப்படுவீராக ஆண்டவரே. இதுவரைக்கும் ஆண்டவரே எங்களோடு இடைப்பட்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் ஒப்புடுறோம், இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். Praise the Lord. Hallelujah.